எங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய எங்கள் மக்கள் நல கூட்டணிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற 110 தொகுதிகளில் எந்தெந்த தொகுதிகளில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் நிற்பது என்பது குறித்து, அதோடு எண்ணிக்கையும் குறித்து, தொகுதி எந்த தொகுதியில் யார் நிற்பது, அது சுமூகமாக தான் நடந்தது. கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் அதை பற்றி வாதம் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி நாளைக்கு அதை முடிச்சிருவோம், அது தொடரும். சார், பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயத்தை நீங்க பேசியிருந்தீங்க. அதுக்கு மறுப்பு தெரிவிச்சும் மன்னிப்பு கேட்டும் உங்களுடைய அறிக்கை வெளியிட்டிருந்தீங்க சார். அது குறித்து ஜி. ராமகிருஷ்ணன் வந்து இது போன்ற கருத்தை தெரிவிச்சிருக்க வேணாமே அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ ஏற்கனவே தெரிவித்த கருத்திற்கு இப்போ மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. திமுகவும் போராட்டம் நடத்தியிருக்கு. இந்த சூழலில் நீங்க என்ன சொல்லுவீங்க? அவர் எந்த உள்நோக்கத்தோடும் அவ்வாறு பேசவில்லை என்பதை விளக்கி, தலைவர் கலைஞர் அவர்கள் மீது நான் என்றைக்கும் பற்றுள்ளவன், ஒருபோதும் அவருடைய குடும்பத்தை களங்கப்படுத்தும் வகையில் நான் பேசியதில்லை, மனத்தாலும் நினைத்ததில்லை என்கிற வகையில் அந்த விளக்கத்தை அளித்திருக்கிறார். நான் தவறி பேசிய அந்த சொல்லுக்காக வெளிப்படையாக மனம் திறந்து வருத்தத்தை தெரிவித்திருக்கிறார். ஆகவே மேற்கொண்டு இதில் கருத்து சொல்வதற்கு எதுவும் இல்லை. எப்போதும் அவர் சாதிக்கு அப்பாற்பட்ட சிந்தனையும் செயற்பாடும் கொண்டவர் என்பதை அனைவரும் அறிவோம். ஆகவே தேமுதிகவை உடைக்க பல்வேறு சதிமுயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன என்கிற அடிப்படையில் அதை கண்டிக்கும் வகையில் பேசிய அண்ணன் வைகோ அவர்கள் நான் தவறிவிட்டதாக உணர்ந்திருக்கிறார். அதை அறிக்கையாகவும் வெளியிட்டிருக்கிறார். சமூக வலைதளங்களில் மக்கள் நல கூட்டணிக்குள்ள கட்சிகளுக்குள்ள இந்த பேச்சால பிளவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கருத்துக்கள் வருகிறது. அப்படி எந்த சிக்கலும் மக்கள் நல கூட்டணிக்குள் எழவில்லை. எங்களிடத்தில் இப்போது வெளிப்படையாக மனம் திறந்து பேசினார். ஆகவே இந்த பிரச்சனையில் அவர் மனம் திறந்து வருத்தம் தெரிவித்திருப்பது மிகச்சிறந்த ஒரு நாகரிகமான அணுகுமுறை. எனவே மக்கள் நல கூட்டணியில் இதனால் எந்த சிக்கலும் எழவில்லை. இது சம்பந்தமாக விஜயகாந்த் எதுவும் உங்கள்கிட்ட கருத்துக்கள் எதுவும் பகிர்ந்துக்கிட்டாரா? இல்லை, நாங்கள் அவருடைய எந்த தொடர்பும் இல்லை. வருகிற 10ஆம் தேதி நடைபெறவிருக்கிற மாநாட்டை எவ்வாறு வெற்றிகரமாக நடத்துவது என்பது குறித்தும், எங்களுக்கிடையில் எந்தெந்த தொகுதிகளை நாங்கள் அடையாளப்படுத்துவது என்பது குறித்தும் நீண்ட நேரம் விவாதித்தோம். நாளை மீண்டும் நாங்கள் சந்திக்க இருக்கிறோம். நாளை இறுதி செய்வோம்.